தெரியாது. காஞ்சனா ஆட்டோ டியூனிங் சுவிட்ச் போடாம விட்டாப்புல. வா படம் போட போறாங்க. எங்க அப்பாவும் எந்த குறையும் இல்லாம தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு, ஞாபகம் இருக்குல்ல? 4 பேர் முன்னாடி நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசலாமா? அது நான் சும்மா தமாஷைக்கா சொன்னேதானே. எனக்கு அது தமாஷா தெரியல. என்ன இங்க இருக்கிறவங்க யாருக்கும் என்ன பிடிக்காது. எனக்கு படிப்பு இல்ல, நான் சரியான முட்டாள். நீ இப்ப படம் பார்க்க வரியா? எனக்கு படம் ஒண்ணும் பார்க்க வேண்டாம், நீங்க பேசினதே போதும். அதனாலதான் கல்யாணம் ஆகும்போதே சொன்னேன், நாம ஒரு வீடு பார்த்துட்டு போயிடலான்னு. இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்குல்ல? இதுவா? கெட்டிக்காரி. நல்ல நல்ல புடவை எல்லாம் பெட்டில வச்சு பூட்டிட்டா. இந்த பழைய புடவை எனக்கு கொடுத்திருக்கா. எங்க அப்பாவால என்ன படிக்க வைக்க முடியல, அதுக்காக என் தன்மானத்தை இழக்க முடியாது. உங்களுக்கு எப்பவுமே உங்க அம்மா தான் வசதின்னு எனக்கு தெரியும். இருந்துட்டு போட்டோம். ஒரு சின்ன உதவி செய்யுங்க. நானும் நம்ம பொண்ணு இருக்கிற மாதிரி வாடகைக்கு ஒரு வீடு பாருங்க. வாடகை வீடு எதுக்கு? நீயும் உன் பொண்ணு உங்க அம்மா வீட்டுல தங்க வேண்டியதானே? எங்க அப்பா என்ன உங்களுக்கு கட்டி கொடுத்தது எங்க வீட்டுல வாழறதுக்காக இல்ல. என்ன இப்ப என்ன பண்ணுங்கற? எனக்கு இந்த வீட்டுல இருக்க கொஞ்சம் கூட பிடிக்கல. அம்மா, அந்த சண்டைக்கார பாட்டி ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஐயோ, கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்தோம். இப்ப எங்க வந்துட்டு இருக்காங்க? பெருமண வரைக்கும் வந்தாச்சு. அம்மா சைலஜா, அந்த அம்மா கிட்ட ரொம்ப பேச்சுவார்த்தை வச்சுக்காத. அவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் நீ கேட்காத. யாருமா அது? அந்த பாட்டி எங்க அப்பாவோட தூரத்து சொந்தமா அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. தூரத்து சொந்தமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. யாரும் இல்லையா இங்க? எல்லாரும் ஊரை விட்டு போயாச்சா? ஒருத்தரையும் காணமே. தேவகி, என்ன எல்லாரும் அடுப்படியில் போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்கீங்களா? என் மேல கொஞ்சமாவது நீங்க மரியாதை வச்சிருக்கீங்களா? என் பேரனுக்கு கல்யாணம் நடந்திருக்கு, ஊர்ல இருக்கிறவங்க சொல்லித்தான் எனக்கு தெரியுது. எல்லாம் அவசர அவசரமா. ஒரு வார்த்தை நீ என்கிட்ட பேசாத. ஏண்டி, என்ன கூப்பிடணும்னு உனக்காவது அக்கறை இருக்க வேண்டாம்? வீட்டுக்கு வந்து கூப்பிட நேரம் இல்ல. சரி, ஒரு கடுதாசியாவது எழுதியிருக்க வேண்டாம்? என் மகன் இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா? சும்மா இல்லடி, உன்னோட அகங்காரத்தை பார்த்துதான் தெய்வம் சீக்கிரம் அவனை கூட்டிட்டு போயிருச்சு. ஏன் அவருக்கு பதிலா நீங்க போயிருப்பீங்களா? என்னையும் அனுப்பலான்னு பாக்குறியா? நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? நீ கொஞ்சம் பேசாம இரு. அப்பா பத்தி சொன்ன சும்மா இருக்க முடியுமா? பெரிய அப்பனா பாத்துட்ட. உனக்கு அப்பனாகிறதுக்கு முன்னாடி அவன் எனக்கு புள்ளடி, தெரியுமா உனக்கு? உன் பேர் என்ன? ஷைலஜா. மோகன் என்ன பத்தி ஏதாவது சொல்லிருக்கானா? இந்த பாட்டிய பத்தி சொல்லிருக்காரு. என்ன சொன்னா? அனி வேலை இருக்குன்னு சொன்னீங்களே. சிரிச்சு மயக்கி அவனை வளவேசி புடிச்சிட்டியாடி. இவங்க வாயில் நல்ல வார்த்தை வராதா? சும்மா இரு. நீ குளிக்கணும்னு சொன்னியப்போ? ஓ, ராஜகுமாரி இப்பதான் வர்றாங்களோ? பாட்டியா கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க. நீ ஏண்டி நீ சுகுமார் கிட்ட சொல்லல? நான் கூப்பிடணும் தான் சொன்னேன், ஆனா எங்க வீட்டுக்காரர் தான் அந்த கேள்வியை கூப்பிடாதுன்னு சொன்னாரு. அவன் கிழவி நான் சொன்னா, நான் சாபம் விட்டேன்னா அவன் ஜென்மத்துக்கு உருப்பட மாட்டான். சமையல் கட்டுல ஏதோ கருகுதுடி. ஐயோ, மீன் எதுவும் வாங்கலையா? இல்ல. மீன் குழம்பு இல்லாம எப்படி சாப்பிடுறது? இங்க யாருக்குமே மீன் பிடிக்காது. எனக்கு பிடிக்குமே. பசங்களை மார்க்கெட்டுக்கு அனுப்பி கொஞ்சம் மீன் வாங்கிட்டு வர சொல்ல. எந்த மீனா இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு கொஞ்ச நாளாவே முதுகுல ரொம்ப வலி. கொஞ்சம் நடந்தாலே போதும், உடனே படுக்கணும். நான் போய் கொஞ்சம் படுக்கிறேன். சோறானது உடனே சொல்லு. மீனை மறந்துடாதம்மா. பசி வந்தா என்னால தாங்க முடியாது. கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்கடி. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நீ என்ன பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம பேசுற? சரி சரி, போய் படிக்கிற வேலையை பாரு. இந்த வருஷம் அது பாஸ் ஆகணும். போடி. ஷைலஜா, நீ கொடுத்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அவருக்கு தான் அது பிடிக்கல. அவருக்கு இந்த ஃபேஷனை பத்தி என்ன தெரிய போகுது? ரொம்ப விலை கம்மியான புடவைன்னு சொன்னாரு. அவர் எப்பவுமே இப்படிதான். யாராவது பரிசு கொடுத்தா அதுல குத்தம் குறை ஏதாவது சொல்லலாமா? காஞ்சனா, சோறாக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வா. ஐயோ, தொலைக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஐயே, மத்தி மீனா?
ஒரு நல்ல வஞ்சர மீனா வாங்கி இருக்க கூடாதா? கிடைக்கல. சரி, இன்னைக்கு இது போதும். டீ குடிச்சது எனக்கு தூக்கமே போயிருச்சு. தேவகி, கோவத்துல ஏதோ படபடன்னு பேசிட்டே, நீ மனசுல வச்சுக்காத. அப்படி கேக்கலைன்னா புது பொண்ணு என்ன பத்தி என்ன நினைப்பா? வரதட்சணை எவ்வளவு கிடைச்சது? நாங்க எதுவும் வாங்கல. ஐயோ, பொழைக்க தெரியாம இருக்கிறியே. நகையாவது போட்டாங்களா? ஏதோ போட்டாங்க. அது சரி. பொண்ணு வேலைக்கு போறாள்ல, அப்ப பரவாயில்ல. மூத்தவன் பொண்டாட்டி விட இவ எவ்வளவோ பரவாயில்ல. நான் 2 மருமகள்கிட்டயும் வித்தியாசம் காட்டுறது இல்ல. நான் உண்மையத்தான் சொல்றேன். நான் வந்ததுல இருந்து அந்த பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. பேசிட்டு வந்துடுறேன். தேவகி, மீன் குழம்புல மாங்காய் போட மறந்துடாத. மோகன் போட்ட கணக்கு தப்பாகல. நான் வந்ததும் அவங்க கிட்ட சண்டை போட்டதை பார்த்து பயந்து போயிட்டியா? என் குணமே அப்படித்தான். என் பேர மோகன் இருக்கானே, அவன் என் முன்னாடி நிக்க மாட்டான். பாட்டினா அவ்வளவு ஒரு பயம். நின்ன இடத்துலயே மூத்திரம் போயிருவான். ஆனா ரொம்ப பாசமான பையன். உன் புருஷன் மோகனை இந்த தோல்ல போட்டு வளர்த்திருக்கம்மா, தெரியுமா உனக்கு? கண்ணே, உன் கையால எனக்கு 50 ரூபா கூட, பாட்டி போயில வாங்கிக்கிறேன். சில்லறை இருக்கான்னு தெரியலையே. இருக்கும். பாட்டி முதல் தடவையா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் தர முடியலையேன்னு நீ வருத்தப்படக்கூடாது பாரு. அதனாலதான். இதா இருக்கு. 100 ரூபாயா? பரவாயில்ல, பாட்டிக்கு கொடுத்ததா வச்சுக்கோ. நீ நல்லா இருக்கணுமா. மோகன் கிட்ட சொல்லிடாத. என்ன தன்மை, எவ்வளவு அன்பான குணம். காஞ்சனா, மோகன் பொண்டாட்டிக்கு மாச சம்பளம் எவ்வளோ? இத பாத்தியா? இது நாள் வரைக்கும் ஒரு 5 ரூபாய் இந்தா பாட்டி புயல வாங்கிக்கோன்னு நீ கொடுத்துருக்கியா? அந்த மகராசி என்ன சொன்ன தெரியுமா? இந்தாங்க பாட்டி, இத உங்க செலவுக்கு வச்சுக்கங்கன்னு சொன்ன உடனே என் கண்ணு கலங்கி போச்சு. பணக்கார வீட்டு பொண்ணுன்னா அப்படித்தான் இருக்கும். நீயும் இருக்கிய. அவரை கேட்காம ஒரு 5 காசு கூட செலவு பண்ண மாட்டேன். 50 ரூபாய்க்கு 100 ரூபாய் என்ன கொடுத்தனா அவங்க அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கேட்டப்போ என்கிட்ட சில்லறை இல்ல. நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கிற, அதனால இதெல்லாம் மோகன் கிட்ட கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. இல்ல, அப்படிலாம் இல்ல. இந்த மாதிரி காசெல்லாம் கொடுத்து நல்ல பேர் வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அம்மா, இந்த அவதாரம் எப்ப வந்தது? ரொம்ப கம்மியா சாப்பிடுறீங்க. என்னடா மோகன், உன் கல்யாணத்துக்கு என்ன? போதும் போதும், ஒன்னும் பேச வேண்டாம். இவங்களையே நடு வீட்டுல உட்கார வச்சு சோறு போட்டு இருக்கீங்க. இந்தம்மா உங்களோட மருந்து. வந்தமா சாப்பிட்டமான்னு போயிட்டே இருக்கணும். காலையில நான் உன்னை பார்க்க கூடாது, புரிஞ்சுதா? நீங்க சும்மா இருங்கம்மா. சொல்றது கேக்குதா? என்னது இன்னும் சோறா? போதும் போதும் போதும். ஏன்டா இப்படி பண்ற? இப்ப என்ன விலை விக்குது? வர்றவங்களுக்கு எல்லாம் மடிச்சு கொட்ட முடியாதுமா. சைலஜா, குளிக்கிறதுக்கு வெண்ணி வை. காலையில இங்க இருக்க கூடாது. அம்மாடி, மத்தியானம் வச்ச மீன் குழம்பு இருக்குல்ல, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. ஹலோ, சொன்னது புரிஞ்சுதா? மோகன்னாலே அவங்களுக்கு ரொம்ப பயம். சின்ன வயசுல இவங்க ஏதோ திட்டினாங்கன்னு கல்ல எடுத்து இவங்க மண்டைய உடைச்சிட்டான். மோகன் கிட்ட எந்த வம்பு வச்சுக்க மாட்டாங்க. சில நேரம் பாவமா இருக்கும். ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு சுபாவம் இருக்கும் இல்லையா? அது மாதிரிதான். கொஞ்சம் மீன் எடுத்து கொண்டு கொடு. அந்த மூட்டையெல்லாம் அங்க வை. அண்ணா சொல்லுங்க. மிளகா 1/2 கிலோ. மிளகா 1/2 கிலோ. மல்லி 100 கிராம். மல்லி 100 கிராம். பருப்பு 1/2 கிலோ. பருப்பு 1/2 கிலோ. அவ்வளவுதானே? 56 ரூபா 40 காசு. உங்களுக்கு என்ன வேணும்? 4 பேர் முன்னாடி வச்சு என்ன அவமானப்படுத்தாதடா. நான் போறேன். குமார் வீட்டுல என்ன சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. ஓஹோ, இப்ப குமார் வீட்டு சொத்தையும் அழிக்க போற. மெதுவா பேசுடா. பாட்டிக்கு கொஞ்சம் புயல கொடு, நான் இங்கிருந்து போயிடுறேன். அண்ணா, ஒரு 2 கட்டு புயல் எடுங்க. சரி, ஒரு 5-6 கொடுத்தா நல்லா இருக்குண்டா. இதுதான் கடைசி, இனிமே வரக்கூடாது. சரி, நான் போயிட்டு அப்புறமா வரேன். அடுத்த ஜென்மம் வரைக்கும் இந்த பக்கம் வராத. என் பேரன்
பாட்டிக்கிட்ட அவ்வளவு தமாசா பேசிக்கிட்டு இருக்கா.